இதுதான் சீனாவின் விவசாயம் நம்மை விட முன்னிலையில் உள்ளது என்று மக்கள் கூறுவதற்கான காரணம். பல இடங்களில் இன்னும் மரங்களை நட்டு பின்னர் அதை வெட்டி மரப்பொருட்களாக உருவாக்குகிறார்கள். ஆனால் சீனாவில் ஆரம்பத்திலேயே மரங்கள் நேரடியாக மரப்பொருட்களின் வடிவில் வளருமாறு உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கான சிறந்த உதாரணம் ரோஸ்வுட் மரத்தில் இருந்து உருவாக்கப்படும் ஒரு நாற்காலி. இது மரத்தை வெட்டி செதுக்கி செய்யப்பட்ட பொருள் அல்ல, மாறாக ஆரம்பத்திலிருந்தே வடிவமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு உயிருள்ள மரம்தான். இத்தகைய ஒரு நாற்காலியை உருவாக்குவதற்கு சுமார் 15 ஆண்டுகள் வரை ஆகும். மேலும் இது 600 கிலோகிராம் வரை எடையைத் தாங்கும் திறன் கொண்டது. ஒவ்வொரு நாற்காலியும் தனித்துவமானது. இது சாதாரண ஒரு மரப்பொருள் அல்ல, உண்மையான கலைப்பணியாகும். இந்த முறையில் நாற்காலிகள் மட்டுமல்லாமல் மேசைகள் மற்றும் தரையில் வேரோடு இணைந்த ஓய்வு குடில்களையும் உருவாக்குகின்றனர். இத்தகைய தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு படியாக மட்டுமல்ல, இயற்கையை மதிக்கும் மனப்பான்மையையும் பயன்பாடு மற்றும் அழகியலை ஒன்றாக இணைக்கும் முயற்சியையும் காட்டுகின்றன. இப்படி இருக்கும் மரப்பொருட்களை நீங்கள் வாங்க விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள்.